Namaste children, welcome to science class. Today I am going to continue lesson number 4, Science in Everyday Life. Today class, you learn how you make a tiffin idli. Do you like idli children? Yes. Idli is a common and usual breakfast of Tamil Nadu. What process is involved in the preparation of idli batter? என்ன ப்ராசஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? இட்லி பேட்டர்னா மாவு. அந்த பேட்டரை இட்லி பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் செய்கிறோம்? வாட் டைப் ஆஃப் குக்கிங் ப்ராசஸ் இஸ் இன்வால்வ்டு இன் மேக்கிங் இட்லி? இட்லி செய்கிறதுக்கு என்ன குக்கிங் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம்? இதுதான் இன்றைக்கி கிளாஸில் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஏன் நீங்கள் இந்த இட்லி இந்த மாதிரி குக்கிங் ஐட்டம்லாம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ மாடர்ன் லைஃப்பில் நிறைய சில்ட்ரன் என்னது அந்த அன்வான்ட் ஃபுட், அதாவது பழைய ப்ராசஸ் இல்லாமல் இப்போ நியூவாக இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிட்றதுனால நிறைய டிசீஸ் வருது. ஓகே, இந்த ஸ்டீம்டு ஃபுட்டு இதெல்லாம் நம்மளோட தமிழர் பாரம்பரிய உணவுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு இந்த லெசனில் இந்த டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Do you know the ingredients used for making idli? Ingredientsனால் அதுக்கு தேவையான சப்ஸ்டன்சஸ், தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ரைஸ், பாயில்டு ரைஸ். செகண்ட் ஒன் black gram. Black gram மீன்ஸ் black lentils, உளுந்தம்பருப்புன்னு சொல்கிறோம்ல அது. தேர்ட் ஒன் fenugreek. Fenugreek மீன்ஸ் வெந்தயம். ஃபோர்த் ஒன் salt. Idli batter produced from above things is fermented for 8 hours before use. Idli is cooked by the method called steaming. What method? Idli is prepared in a method. Idli is cooked by the method called steaming. That is called a steaming. You learn the spelling of this word. இட்லி இஸ் ப்ரிப்பேர்ட் யூஸிங் இட்லி குக்கர். இட்லி குக்கரில் தான் இட்லி செய்கிறாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, கிளாத் போட்டு அந்த இட்லி வெசல் இருக்குல்ல, அதில் கூட இட்லி செய்யலாம். ஃபெர்மெண்டட்னா என்ன மீனிங்? ஃபெர்மெண்டட்னா புளிக்க வைக்கிறது. அது என்ன பண்ணும், இட்லி இட்லிக்கு தேவையான இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் நல்லா வாட்டரில் சோக் பண்ணி வாட்டரில் ஊற வச்சு அதுக்கு 4 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கிரைண்டரில் நல்லா என்ன பண்ணணும், பேட்டராக்கி மாவாக்கி அதை எடுத்து அதை நல்லா என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய மதர் அவங்களுடைய அந்த ஹேண்டை யூஸ் பண்ணி நல்லா மாவு black gram-ஐயும் ரைஸையும் நல்லா கலந்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஃபிங்கர் டிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்டுங்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், ஃபிங்கர் டிப்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டுங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் அந்த மாவை புளிக்க வச்சிடுது. மாவை அந்த புளிக்க வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு நேம்னா ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷனாக புளிக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இட்லி மேக்கிங். சோக்கிங் ரைஸ் அண்ட் black gram இன் வாட்டர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, இட்லி மேக்கிங்க்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, சோக்கிங் ரைஸ் அண்ட் gram இன் வாட்டரில் ஊற வைக்கிறோம். செகண்ட் ப்ராசஸ் கிரைண்டிங். கிரைண்டரில் என்ன பண்ணுறோம், அந்த சப்ஸ்டன்ஸ் நல்ல பேட்டராக ஆக்கிடுறாங்க. அலோவ் இட் டு ஃபெர்மெண்ட். தேர்ட் ப்ராசஸ் ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபெர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் 8 hours ஆனதுக்கப்புறம் ஸ்டீமிங் இன் இட்லி குக்கர். இட்லி குக்கரில் இட்லி ஆக்கிட்டாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டீமிங். ஸ்டீமிங்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? ஈஸி குக்கிங் மெத்தட். செகண்ட், ஸ்டீம்டு ஃபுட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டட். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸ்டீம்டு ஃபுட் ரீடைன்ஸ் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ. விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. ஓகே, இப்போ நிறையா டாக்டர்ஸ் ப்ரிஃபேர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம
டெய்லி ரெகுலராக சாப்பிட்றதுனால இட்லி வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டு டிஃபன் அப்படின்னா இட்லி. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்கிறதுனால, விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தி கூட. சரி, ஸ்டீம்டு ஃபுட்டில் என்னென்ன நம்ம ஸ்டீம் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபுட் இருக்குது, இடியாப்பம் சொல்கிறோம்ல. அது எந்த பேட்டரில் செஞ்சுருப்பாங்க? ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவில் செய்யக்கூடியதான் இந்த இடியாப்பம்னு சொல்கிறது. we cook இடியாப்பம் by steaming. இடியாப்பம் இஸ் prepared from ரைஸ். அந்த அரிசி மாவில் தான் இந்த இடியாப்பம் செய்கிறாங்க. சரி, வேறு என்னென்ன ஸ்டீமிங் ஃபுட்டெல்லாம் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். புட்டு, தென் ஸ்டீமிங் ஃபுட்டை வந்து திங்க் பண்ணி வைங்க. ஸ்டீமில் செய்யக்கூடிய ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான இது கூட. நம்மளுக்கு ஆயில் ஐட்டம், அந்த ரோட் சைட் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் பேக்கெட்டில் வரக்கூடிய எந்த ஃபுட்டுமே நல்லது கிடையாது. சிப்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய வந்து இப்போ வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம் வந்து பேக்கெட்ஸில் வருது. பேக்கெட்ஸில் வரும்போது அதே மாதிரி ஜூஸஸ், பாட்டிலில் வரக்கூடிய ஜூஸஸில் அது கெடாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வர்றதுக்கு ரீசன். அதனால் ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டமாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய பாட்டில் ட்ரிங்க்ஸ், பேக்கெட் ஐட்டம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டு, வீட்டில் அம்மா செய்யக்கூடிய இந்த மாதிரி ஃபுட்டையே நம்ம அதில் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இது இன்னும் ரொம்ப என்ன பண்ணுவீங்க, லைக் பண்ணி அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் ஆகிடும். ஓகே, தென் let us taste varieties of இட்லி. இட்லியை காமனாக என்னென்ன டைப் ஆஃப் இட்லி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு அட்ராக்ட் த சில்ட்ரன் அண்ட் கஸ்டமர்ஸ், caterers make varieties of idli by mixing the batter with beetroot grate or carrot grate and serve them as beetroot idli and carrot idli. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, பீட்ரூட் அண்ட் கேரட் இட்லி எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பீட்ரூட் அண்ட் கேரட்டை வந்து கிரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவுறது, அதாவது ஸ்மாலாக அந்த இது இருக்குல்ல அதை வச்சு இது பண்ணிவிட்டு அதுலேயே வந்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே வந்து போட்டிருப்பாங்க. அது பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி. இதெல்லாம் விட்டமின் சி, அப்புறம் வந்து விட்டமின் ஏ வந்து நிறைய இருக்கிறதுனால அதுவும் நல்லது. இப்போ வந்து என்ன நிறைய சிறுதானியம் சொல்கிறாங்கல்ல, சிறுதானியம் தெரியும்ல, மில்லட்ஸ்ன்னு சொல்கிறது. சிறுதானியம்னா மில்லட்ஸ். அந்த மில்லட்ஸில் வரகு, சாமை இதெல்லாம் நிறைய இருக்குது, குதிரைவாலி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டிஸ் ஆஃப் அந்த இதில் வந்து நம்ம உங்கள் வீட்டில் இட்லி செய்யும்போது இன்னும் உங்களுக்கு கால்சியம், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுட்டில் கிடச்சிரும். ஓகே சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், let us think. The doctor advised patients to have idli or idiyappam. Can you guess why? let us thinkல கொடுத்துருக்காங்க. இட்லி அண்ட் இடியாப்பம் வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த ஃபீவராக இருக்கக்கூடிய அந்த பர்சனுக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட்டெல்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறதே ஸ்டீம்டு ஃபுட் ஐட்டம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், டிக் த ஐட்டம் விச் யூ சி இன் யுவர் கிச்சன். உங்கள் வீட்டில் கிச்சனில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், டிக் த ஃபுட் ஐட்டம் விச் ஆர் மேட் பை ஸ்டீமிங். ஸ்டீமிங்கில் என்னென்ன ஃபுட் ஐட்டம் செய்கிறாங்க, ஸ்டீமிங்கில் என்னென்ன ஃபுட் ஐட்டம் செய்கிறாங்கங்கிறத இங்கே நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. ஓகே, வெயிட். டிக் த ஃபுட் ஐட்டம் விச் ஆர் மேட் பை ஸ்டீமிங். ஸ்டீமிங்கில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்தை இப்போ நம்ம வந்து டிக் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ஸ்டீமில் யாருக்கு இல்லை, ஆயிலில் செய்யக்கூடிய ஸ்வீட் அது. தேர்ட் ஒன் பாயில்டு எக், இதுவும் இதாக இருக்குது. ஃபோர்த்து ஒன் கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம்ல, அதனால் அதுவும் ஸ்டீமில் செய்யக்கூடியது. ஃபிஃப்த்து ஒன் பொரி, இது இல்லை. சிக்ஸ்த்து ஒன் ரைஸ் இல்லை. செவன்த்து ஒன் இட்லி.
8th one புட்டு. இது எல்லாமே ஸ்டீமில் செய்யக்கூடிய ஃபுட் ஐட்டம். ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க? இட்லி மேக்கிங், தென் ஸ்டீம்டு ஃபுட்டோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டீங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.